நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். இப்போது சுயேட்சை லட்சியம் என்றால் என்ன என்பதை பற்றி சில விளக்கங்களை பேச இருக்கிறேன். ஆகையால் இதை முழுமையாக பார்த்தீர்களானால் சுயேட்சை லட்சியம் பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொண்டு நல்லது எது கெட்டது எது என்று இனங்கண்டு செயல்படவும், எது எதிர்காலத்தில் நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள உதவும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுயேட்சை லட்சியத்தை பொறுத்தவரையில் முதல் பாயிண்டாக யாருக்கும் சுயநலமாக செயல்படும் வாய்ப்பே இருக்காது. மேலும் நீ வேறு நான் வேறு என்ற பாகுபாடும், எதிரிக்கு எதிரியாய் போட்டி போட்டுக்கொண்டு பழி தீர்க்கும் வாய்ப்புகளும் அறவே இருக்காது. சுயநலமாக செயல்படும் தீயவர்களை தேர்வு செய்யும் வாய்ப்புகளும் இருக்காது. மேலும் தீய எண்ணம் கொண்டு தெரியாத்தனமாக யாரும் குற்றங்கள் செய்துவிட்டால் தண்டனையில் இருந்து குற்றவாளிகள் தப்ப முடியாது. மேலும் தவறு செய்துவிட்டால் நமக்கும் அதே கதிதான் என்று பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்படும்படி குற்றவாளிகளுக்கு கொடுக்கும் தண்டனைகள் உடனுக்குடன் கடுமையாக இருக்கும். மேலும் கட்சி கூட்டங்களை உருவாக்காமலும் பல கட்சி என்னும் கூட்டங்கள் இல்லாமலும் சுயேட்சையாகவே பொதுமக்கள் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு இருப்பதாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை உறுப்பினர்களே அரசாள்வதாலும் லஞ்ச ஊழல்கள் செய்யும் வாய்ப்பும் இருக்காது. ஒருவருக்கொருவர் எதிரியாக நினைத்து தரம் தாழ்ந்தவர்களாக பேசியும் ஏசியும் பழி தீர்த்து கொண்டும் இருக்கும் வாய்ப்பு இருக்காது. மேலும் பொதுமக்கள் யாருக்காகவும் எதற்காகவும் ஏமாளித்தனமாக சாதி என்றும் கட்சி என்றும் மொழி என்றும் மாநிலம் என்றும் தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் உருவாக்கி கொண்டு நமது நாட்டின் ஒற்றுமையையும் இறையாமையையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்கும் வகையில் பணத்தாசையையும் பதவியாசையையும் கொண்டு ஆதிக்கவாதங்களாக இருப்பவர்களுக்கு அடிமையாக செயல்படும் வாய்ப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட தீய எண்ணம் உள்ள ஆதிக்கவாதங்களுக்கு அடிமையாக இருந்து பொதுமக்கள் யாரும் வறுமையில் வாழ வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏசகத்தை எதிர்பார்த்து வாழும் வாய்ப்பும் இருக்காது. சுயேட்சை லட்சியத்தில் அனைவரும் சமநீதி பெறவும் சமத்துவமான சலுகைகளையும் எளிய முறையில் பயன்பெற்று வாழ முடியும். மொத்தத்தில் நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளுக்கும் எந்த அரசு அலுவலகங்களையும் உங்கள் வேலைகளையும் நேரங்களையும் விட்டுவிட்டு நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எந்த அலுவலகங்களையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை, காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அனைத்து அரசு அதிகாரிகள் மூலம் உங்கள் வீடு தேடி வீட்டுக்கே அனைத்து ரெக்கார்டுகளும் வந்து சேரும். மேலும் அனைத்து பொதுமக்களும் ஜாதி பேதம் இல்லாமல் வறுமையில் வாழ்ந்தாலும் அரசாலும் தகுதியை உங்கள் அறிவுத்திறனை பொறுத்து எளிதாக எந்த ஒரு பதவியையும் பெற முடியும். ஆக மொத்தம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசங்கள் சுயேட்சை லட்சியத்தில் இருக்காது. ஆகையால் அனைவரும் இந்த காண்டாமிருகமாக கொளுத்து பெருத்து இருக்கும் இந்த அரசியல் கட்சிகள் என்னும் கூட்டங்களுக்கும் கோஷ்டிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நமது நாட்டை பாதுகாக்க ஒற்றுமையாக ஒரே சின்னமாக பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கு வாக்களித்து தாங்கள் அனைவரும் சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.